இடங்கள் இருக்கு. நீங்க போடுறது 2200 தான். இது உயர்கல்வித்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய சட்டப்பேரவையினுடைய அறிவிப்பு, உயர்கல்வியில் உயர்ந்து நிற்கிற தமிழ்நாடு கலை, இலக்கிய, பண்பாட்டு நிகழ்ச்சிகளிலும் மேலோங்க வேண்டும். அது படிக்கும் காலத்திலேயே தமிழர் கலை, வீரம், பண்பாடை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் இருக்கிற காரணத்தால் எந்த ஆண்டும் இல்லாத நிலையில் இந்த ஆண்டு முதல் 272க்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகளில் கலை இலக்கிய திருவிழா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாணவ மாணவியர்களிடம் கலையார்வத்தை ஊக்குவிக்க வேண்டும். பாதுகாப்பு, இலக்கிய திறன், தன் திறமையை வெளிப்படுத்துகிற ஆற்றல், இவைகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக 32 வகையான போட்டிகளை கல்லூரிகளில் நடத்தி கல்லூரி அளவில் பரிசுகளை வழங்குகிற நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மதுரை ஸ்ரீ மீனாட்சி கலை அறிவியல் தன்னாட்சி கல்லூரியில் வருகிறது 307 மாணவ மாணவர்களுக்கு பரிசு பெற்றவர்களுக்கு நாங்கள் பரிசுகளை வழங்கியிருக்கிறோம். சான்றிதழ்களை பங்கெடுத்து சிறப்பு செய்தவர்கள் 700க்கும் மேற்பட்டோர். ஒவ்வொரு ஆண்டும் தன் திறமையை வெளிக்கொணருகிற மாணவ மாணவர்கள் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகிற விதமாக கல்லூரி விழா நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அருமை சகோதரர் சொன்னதை போல் 10,000க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் தேவை. நீங்கள் 2700க்கும் மேற்பட்டவர்கள் தான் அறிவித்தீர்கள் என்ற கருத்தை சொன்னார். உயர்கல்வியில் உயர்ந்த நிலையில் இருக்கிற தமிழகம் கடக அரசு அமர்ந்ததற்கு பிறகு 37 புதிய கலை அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறது. நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு மகளிர் கல்லூரியை சேர்த்து 16 கல்லூரிகள், 64 கல்லூரிகளில் ஷிப்ட் 2 முறை, 5க்கு மேற்பட்ட புதிய பாடத்திட்டங்கள், இப்படி எல்லா நிலையிலும் இடைநிற்றலை தவிர்த்து உயர்கல்வியில் உயர்ந்து நிற்கிற காரணத்தால் பேராசிரியருடைய தேவை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கடக அரசு அமர்ந்ததுக்கு பிறகு வந்தவுடன் 2000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்களை நியமித்தோம். அதன் பிறகு 550க்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் நியமித்தோம். நேற்றைய தினம் இறுதி தேதி 8/10 881 கௌரவ விரிவுரையாளர்களுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பெற்றிருக்கிறோம். நேர்காணல் நடத்த இருக்கிறோம். நேற்றைய தினம் 2700க்கும் மேற்பட்ட நிரந்தர பேராசிரியர்களுக்கு டிஆர்பி மூலம் தேர்வு நடத்துவதற்கு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். ஆக தேவைக்கேற்ப காலி பணிகளை நிரப்ப வேண்டும் என்ற முதலமைச்சருடைய உத்தரவை நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றி வருகிறோம். இதுவரையில் இல்லாத அளவில் பேராசிரியர்கள் நியமனத்தில் தமிழக அரசு உயர்கல்வியும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது, அதிக எண்ணிக்கை கொண்டிருக்கிறது. அதற்கு ஆக்கத்தை ஊக்கத்தை தருகிற முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே பற்றாக்குறை விரைவில் போகும், புதிய பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள்.